இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? ம் ஆ இந்த மாதத்தோட ப்ரொவிஷனு. ரெண்டு நாள் தானே. ஆக்சுவலாக என்னென்னா நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. நாளைக்கு இல்லை, இன்றைக்கி நைட்டு வருவாங்க. இப்போ ஏறிட்டாங்க கேரளாவிலேருந்து. எங்கள் நடுமூத்தார் வராங்க. அதனால் அடிஷ்னல் கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்கியிருக்கோம். பையன் வர இதை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஐயோ அம்மா, ம் சரிங்கம்மா. 45 ரூபா 28 கடையில் வாங்கினா 45 ரூபா. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ಇದು ಮಿಕ್ಸಿ ಕಟ್ಟಿದಲ್ಲ, ಅದು ಎಲ್ಲಿವರೆಗೂ ತಗೊಳ್ಳೋ ಕಷ್ಟ. கஞ்சி தண்ணி வெயிலுக்கு நல்லாயிருக்கும். நீராகாரம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா உப்பு போட்டு கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது எனக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டது ரைஸு. சூடாக இருக்குது, ஆனால் வெயிலுக்கு பார்த்தா பயமாக இருக்குது. இது முளக்கோஷம் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, கேரளா டிஷ்ஷு. எங்கள் மாமியாரோட கை வரணும். சூப்பராக சமைப்பாங்க. இன்றைக்கி இதை செஞ்சுருக்காங்க. கூடவே மாங்காய் துவையல் பண்ணியிருக்காங்க. அதை அரைச்சி அப்படியே வச்சுருக்காங்க. இன்னும் பாத்திரத்தில் மாற்றலை. எப்பவுமே அப்படி தான், மிக்சியில் அரைச்சானா மிக்சியோடு வச்சுருவாங்க, பாத்திரத்துலாம் மாற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி துவையலாம் அதை அப்படியே எடுப்பாங்க. இது வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்னாங்க. உருளைக்கிழங்கு பொரியல். பப்படம் கொஞ்சமாக அறுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் அதிகமாக எடுக்கிறது இல்லையா, அதனால் அவங்களுக்கும் மட்டுமே தான் அது கொஞ்சமாக செஞ்சுருக்காங்க. எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி இவ்வளோ தான். சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. மாமியார் தான் சமைக்கிறாங்க. ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால நான் பாப்பாவும் மற்ற வேலையும் பார்த்துப்பேன். மற்றதெல்லாம் மாமியார் தான் பார்த்துப்பாங்க. சமையல் மட்டும். எப்படி இருக்குது சொல்லுங்கள். கேரளா டிஷ் முழுக்க முழுக்க. ஊறுகாவும் இருக்குது. ஊறுகாய், மாங்காய் துவையல், அப்பளம் போதும் இல்லையா லஞ்சுக்கு. ரெடி ஆகுறாங்க. சென்ட்ரலுக்கு கிளம்புறாங்க. எங்கள் நடுமூத்தார் வந்திருக்காங்க. எங்கள் சித்தியும் வராங்க. போய் பிக்கப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். 8:40. இப்போ நீங்கள் என்ன பண்ணுற? க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. காரெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் வந்து 11:30 மணிக்கு 12 மணிக்கு ரீச் ஆகும் வண்டி. பிக் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. என் நடுமூத்தார் வராங்க. அவங்கள பிக் பண்ண அண்ணனை கொண்டு வர்றதுக்கு தம்பி ரெடி ஆகிறாங்க. இவர் சேச்சி பக்கத்துக்கு ரெடி ஆகுறாரு. காரை நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா கொண்டு போகிறாங்க.
மணி இங்கே 9 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போகணும், டிராஃபிக் வேறு இருக்கும். தண்ணியை கண்டா போதும் இவருக்கு.